ஆசிரிய பெருமக்களுக்கு காலை வணக்கம். இன்றைக்கு நம்முடைய பள்ளியிலே பெருந்தலைவர் காமராஜனுடைய பிறந்தநாள் விழா என்பது இனிமையாக கொண்டாடப்படுகிறது. காமராஜர் மட்டும் இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு கல்வி என்பது காணாமல் போயிருக்கும். ஏழை எளிய மக்களுக்கு எப்படியாவது கல்வி செல்வத்தை சென்று சேர வேண்டும் என்று ஒரு முனைப்போடு செயல்பட்ட மிகப்பெரிய தலைவர் கர்ம வீரர் காமராஜர். நமக்கெல்லாம் தெரியும், எளிமையானவர். அவர் பதவி விட்டு செல்லும் பொழுது அவருடைய பாக்கெட்டில் இருந்தது சொற்ப சில்லறைகள் தான். தனக்கென்று எதையுமே சேர்த்து வைத்து கொள்ளாதவர்கள், எல்லாத்தையும் மாணவர் நலனுக்காகவும் மக்கள் நலனுக்காகவும் செலவிட்டவர்கள். இது போன்ற தலைவர்கள் இனிமேல் இருப்பார்கள் என்பது சந்தேகம்தான். இருந்தாலும் கூட நிறைய மாற்றங்கள், மதிய உணவை கொண்டு வந்தவர், நிறைய கதைகள்லாம் இருக்குது. அதெல்லாம் இப்போ நம்ம சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. இருந்தாலும் அவர் இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு கல்வி என்பது இருந்திருக்காது என்பது தான் ஒரு நிதர்சனமான உண்மை. அந்த வகையிலே மகா தலைவர் காமராஜர் அவர்களை வணங்கி, அவர் பாதங்களை தொட்டு வணங்கி, அவர் கொள்கைகளை பின்பற்றி கல்வி தரத்தை உயர்த்துவதற்கு நாம் எல்லோரும் பாடுபடுவோம் என்று சொல்லி வணங்கி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். பள்ளியினுடைய உதவி தலைமை ஆசிரியர்கள் நம்முடைய தலைவரை பற்றி சிறிது உரையாற்றுவார்கள். அனைவர் இப்பள்ளியினுடைய பொறுப்பு தலைமை ஆசிரியர்களும் இணை ஆசிரியர் பெருமக்களுக்கும் அருமை மாணவ செல்வர்களுக்கும் முதற்கண் வணக்கம். இன்று பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் பிறந்தநாள் விழா. இந்த விழாவை தமிழக அரசு கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது. கல்விக்கண் திறந்தவர் கர்ம வீரர் காமராஜர். இன்னைக்கு பட்டி தொட்டிகளெல்லாம் கிராமங்கள் தோறும் பள்ளிக்கூடம் இருக்குதுன்னு சொன்னால் காமராஜர் தான். காமராஜர் அவர்கள் ஏழை எளிய மாணவர்கள் கல்வி தரத்தை உயர்த்துவதற்காக, படிப்பதற்காக காலையில் மதியம் உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். அந்த மதிய உணவு திட்டத்திலே நிறைய மாணவர்கள் பயன்பெற்றார்கள். ஆரம்ப கல்விக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்தார். காமராஜர் பிள்ளை நிறைய நீர்த்தேக்கங்கள், தடுப்பணைகள் நிறைய கட்டப்பட்டது. கல்விக்காக அதிக முக்கியத்துவம் கொடுத்தவர். அவருடைய பிறந்த நாளை நாம் எல்லாரும் போற்றி அவர் வழியை நாம் பின்பற்றி நடப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.